ஹே ஆல், இது சாட்டர்டே மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரீ சீட்ஸ் ஃப்ரீ கட்டிங்ஸ் வந்து ஷேர் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. எப்படி நான் ஷேர் பண்ணுறேன், எப்படி பேக்கிங் பண்ணுறேன், எப்படி கொரியர் போடுறேன், இது எல்லாமே இந்த டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் இருக்கும். நிறைய ரெஸ்பான்ஸ் வந்துருந்தது. என்னால் சாட்டர்டே தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை சாட்டர்டே போட்டப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறையா கொரியர் போய் அனுப்ப போகிறக்கு முன்னாடி வரைக்குமே நிறைய மெசேஜ் வந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 11 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஒர்க்கை. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து பேக் பண்ணுற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட நான் முடிக்கிறப்ப 5:30 மணியே ஆயிடுச்சு. ஏன்னா எந்த டைம் ஆகவும் அடுத்தடுத்த மெசேஜஸ் வர சரி கையோட போட்டுடலாம் இப்படியே நினச்சி அது ரொம்ப டிலே ஆகிடுச்சு. எனக்கு ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். நிறைய பிளான்ஸ் வந்து சில பேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கேட்டவங்களுக்குமே நான் அனுப்பியிருக்கேன். அது எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா கேசவர்த்தினியெல்லாம் எந்த அளவுக்கு வரும்னு எனக்கு தெரில. கட்டிங்ஸாக அனுப்புனா நான் வச்சதும் கிடையாது. உங்களுக்கு வந்து அனுப்பியிருக்கேன், நீங்கள் வச்சு பாருங்கள். வந்துச்சு அப்படின்னா உங்கள் லக்குன்னு தான் நான் சொல்லணும். என்னென்ன பிளான்ஸ் அனுப்பியிருந்தேன் அப்படின்னா, இந்த ஓமவல்லி பிளான்ட் வந்து அனுப்பியிருந்தேன். இது வந்து எடுக்கிறப்ப நிறையா இருந்துச்சு. மேக்ஸிமம் வெயிட்டை கொரியரில் கவர் பண்ணுறது இந்த ஓமவல்லி பிளான்ட் தான். ஸோ அதனால் அதில் இருக்க மேக்ஸிமம் லீஃபை வந்து நான் கட் பண்ணி எடுத்திருந்தேன். இந்த டர்ட்டில் வைன் எல்லாமே குட்டியாக பேப்பரில் ரேப் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ளீஸ் அது வேஸ்ட் பேப்பரோ இல்லை கொரியருக்காக வச்சுருக்காங்களோன்னு நினச்சி தூக்கி போட்டுறாதீங்க. அதை செக் பண்ணி பாருங்கள். டேபிள் ரோஸ் எல்லாமே வந்து பேப்பரில் தான் ரேப் ஆகிருக்கும். அண்ட் இது வந்து வெத்தலை பிளான்ட்லாம் வந்து கேட்டவங்களுக்காக நான் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். இந்த பிரண்டை கட்டிங்ஸுமே ரொம்ப நாளாக என்கிட்ட இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் இந்த வாட்டி நிறையா பேருக்கு கேட்டாலும் கேட்காட்டியும் கூட அந்த கட்டிங்ஸ் வந்து வந்திருக்கலாம். ஏன்னா பேக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தது எல்லாத்தையும் சில கொரியருக்கு போட்டிருந்தேன். அது யாருக்கு வந்துச்சு அப்படியெல்லாம் எனக்கு தெரியல. நான் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு நான் போட்டிருந்தேன். இந்த இன்சுலின் பிளான்ட்லாம் கட் பண்ணி எடுத்து வந்து இப்போ பிளான்ட்டே இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. இனி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த இன்சுலின் பிளான்ட்டை கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா நிறையா பாட்டில் வச்சுருக்கேன். ஆனால் இதில் வச்சுருந்தது வந்து ஃபுல்லாக படர்ந்துருந்தது. இப்போ வந்து அதில் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ கொஞ்சமாக மட்டும் வச்சுருக்கேன். இது வந்து கல்வாழை செடியாக அனுப்புனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கொரியராக பேக் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அது கிழங்கு மட்டும் வச்சுருக்கேன். கிழங்கு வச்சிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக வரும். இது வந்து மெக்சிகன் சன்ஃப்ளவரோட ஸ்டிக்கு, அதாவது இந்த ஸ்டெம்மு வந்து அனுப்பிச்சி கொடுத்துருக்கேன். மாசிப்பத்திரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாருக்குமே குட்டி குட்டி கட்டிங்ஸாக அனுப்பியிருக்கேன். பாட்டில் வைக்கிறத விட ஒரு செடி நீங்கள் வச்சிங்கனாலே சூப்பராக வரும். பாட்டில் வைக்கிறத விட நீங்கள் நிலத்தில் வச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபுல்லாக அந்த இடத்தையே கவர் பண்ணிடும். இந்த டேபிள் ரோஸ் வெரைட்டி மாதிரியே இருக்கும். அதில் எப்படி நம்ம ஒன்று வச்சா எப்படி நிறையா வருதோ அதே மாதிரி தான் இந்த பிளான்ட்டுக்கும் ஃபுல்லாக அந்த ஏரியாவை கவர் பண்ணிடுறதுல நான் ஒன்று வச்சது தான் இந்த தொட்டியில். இப்போ நான் எடுத்துட்டுமே இதுக்குள்ளே இருக்க வேரில் தண்ணி ஊற்ற எக்ஸ்ட்ரா வந்துடும். அதனால் நான் எல்லாத்தையுமே அதுலேருந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டேபிள் ரோஸ் வந்து எல்லாருக்குமே அனுப்பிச்சி கொடுத்துருக்கேன். அது வந்து என்ன கலர் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, அது வந்து என்ன கலருன்றது வந்து எனக்கே தெரில. ஏன்னா நான் நிறைய கலர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 கலர் கிட்ட வச்சுருந்தேன். அது எப்படி 10-15 கலர் ஆச்சுன்னா, இப்போ பாலினேஷன் பண்ணி அது வந்து நிறைய கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அதை எடுத்து இன்னொரு இதில் வச்சப்போ எக்ஸ்ட்ரா நிறைய கலர்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க. அதை ஒரு சின்ன பாட்டில் வச்சிங்க அப்படின்னாலே நிறையா க்ரோ ஆகிடும். ஸோ அதனால் ஃபுல்லாக வச்சு நல்லா வளர்த்தி எடுத்துக்கோங்க. இந்த எல்லோ கலர் டேபிள் ரோஸுமே நிறையா எனக்கு வளர்ந்து கிடந்தது. சரி எல்லாருக்கும் கொஞ்சம் வச்சு அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதில் வச்சுருப்பேன். கேட்காமல் இருந்தாலும் சில பேருக்கு வந்து லாஸ்ட்டாக இருந்தது எல்லாத்தையும் பேக் பண்ணி எனக்கு வேஸ்ட்டாக தானே போகும், கட் பண்ணி எடுத்துட்டேங்கிறனால எல்லாத்துக்குமே வச்சு அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கேசவர்த்தினி பிளான்ட் வந்து கட்டிங்ஸாக 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து எந்த அளவுக்கு வருங்கிறது எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. அப்படி இருந்துமே நான் அனுப்பிச்சி கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நிழலில் வச்சு வளர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வளர்த்துக்கலாம் இந்த பிளான்ஸ் எல்லாமே. ஏன்னா இதெல்லாம் டஃப் கொடுக்குற பிளான்ட்ஸு, டக்குன்னு கருகி போகிற பிளான்ட்டும் கூட. திடீர்னு நல்லா வரும், திடீர்னு பார்த்தா கருகி போயிடும். ஸோ அந்த எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து வளர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக அது க்ரோ ஆகும். டர்ட்டில் வைன் இந்த மாதிரி தான் கவர் பண்ணியிருக்கேன். அப்புறம் தூதுவளை கட்டிங்ஸுமே ஒரே ஒருத்தருக்கு நான் ஷேர் பண்ணி கொடுத்துருக்கேன். அது யார் கேட்டிங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அவங்க ஒருத்தவங்களுக்கு அதில் என்கிட்ட இருந்த பிளான்ட்டோட அந்த ஸ்டிக்கை வந்து கட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் ஒரு கவருக்குள்ளே எல்லா பிளான்ட்ஸுமே வச்சு சாயில் உள்ளே இருக்கும். ஏன் சாயில் வைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சென்னை பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா 2-3 டேஸ்க்கு அப்புறம் தான் டெலிவரியே உங்களுக்கு ஆகுது. மித்த இடத்துக்கு கூட ஈஸியாக டெலிவரி ஆகிடுது. நான் அந்த சென்னை பீப்புள்ஸ்க்கு டிலே ஆகுது. ஸோ அவங்களுக்காக வேண்டிய நான் வந்து உள்ள சாயில் வச்சுருக்கேன். சாயில் வச்சு அனுப்புனா தான் கொஞ்சமாவது பிளான்ட் வந்து தாங்கும். ஸோ அதனால் சாயில் வச்சு இந்த மாதிரி கட்டி இதில் செலோ டேப் ஃபுல்லாக ரேப் பண்ணி உங்களுக்கு எதுவும் வெளியே வராத அளவுக்கு நான் வந்து ரேப் பண்ணி தான் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். டேபிள் ரோஸ் டர்ட்டில் வைன் மட்டும் பேப்பரில் ரேப் ஆகிருக்கும். சீடு தனியாக உங்கள் நேமோடையே நீங்கள் என்ன சீடு கேட்டிருந்தீங்களோ அது வந்து ரேப் ஆகி அழகாக உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். 3 பேக்கேஜாக இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ ப்ளீஸ் செக் பண்ணி எடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் வாட்டர் கேபேஜ் கேட்டவங்களுக்கு நான் அனுப்பிச்சி கொடுத்துருக்கேன். வாட்டர் கேபேஜ் வந்து நான் வீடியோவில் சொல்ல கிடையாது. ஏன் சொல்லலை அப்படின்னா அது வந்து நான் சேல்க்காக மட்டுமே வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்கறதில்ல, அதனால் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிடுச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு கொரியர் ஆஃபீஸில் போய் கொடுத்து இப்போ எல்லாருக்குமே கொரியர் ஸ்லிப் வந்து நான் அனுப்பிச்சி கொடுத்துருப்பேன். இது வந்து வர்றப்போ மீன்குட்டி வாங்கிட்டு வந்தேன், அதை அந்த பாண்டுக்குள்ளே விட்டுறலான்னு விட்டுருக்கேன். கொரியர் ஸ்லிப் எல்லாருக்குமே வந்து ட்ராக்கிங் ஐடியோடு அனுப்பிச்சி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் ட்ராக்கிங் ஐடியில் மட்டும்தான் சர்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் என் சைட்லேருந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. பாய்.